அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராகவி, ஊர் பொன்னமராவதி, ஸ்ரீராமஜெயம். இன்றைய தலைப்பு கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை. திருவடி அப்படின்னாலே பெருமைக்குரிய விஷயம். எப்படி அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகும்போது என்ட்ரன்ஸ் படி இருக்கும், அதை நம்ம மிதிக்காம தாண்டி தான் போவோம். அதை தொட்டு கும்பிட்டு போவோம். ஏன் அப்படின்னா, அது வந்து கடவுளுடைய திருவடியாக பார்க்குறாங்க நம் முன்னோர்கள். இப்பேற்பட்ட திருவடிக்கே பெருமை அப்படின்னா, ராமருடைய திருவடியானது இன்னும் மிக பெரிய விஷயமா சொல்றாங்க. அந்த திருவடி மூலம் ஒரு பெண் வந்து சாப விமோச்சனம் பெறாங்க. எப்படி அப்படின்னா, ராமர், லட்சுமணன், விஸ்வாமித்திரன் 3 பேரும் மிதிலையை நோக்கி போறாங்க. காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது ராமருடைய பாத தூசியானது ஒரு கல் மேல படுது. கல் மேல பட்டோட்டி அந்த கல்லுக்கு வந்து அமிர்தம் கொட்டுனது போல இருந்துச்சா. அந்த கல் வந்து கல் உருவத்திலிருந்து நல் உருவமாகி பெண்ணாக எழுந்து ராமரை வணங்குறாங்க. அவங்க தான் அகலிகை அப்படிங்கிற ஒரு பெண். அகலிகை வந்து ராமர்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் கூறுறாங்க. நான் வந்து கௌதம முனிவரோட மனைவி, என்னைய வந்து இந்திரன் வந்து அடையணும்னு ஆசைப்பட்டான். அதனால வந்து விடியற் காலையில சேவல் கூவது போல கூவினா. அதனால கௌதம முனிவர் வந்து பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீராட போயிடுறாரு. அப்போ வந்து கௌதம முனிவர் மாதிரி வேடம் அணிந்து வந்து என்னோட கூடி இன்பம் காண்டா இந்திரன். கௌதம முனிவர் வந்து ஏதோ தவறு நடக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி குடிலேக்கே வந்துடுறாங்க. அப்போ வரும்போது 2 பேரும் கூடி இன்பம் காண்டதுனால எங்க 2 பேருக்கும் சாபம் கொடுத்துட்டாங்க. இந்திரனை வந்து நீ பூனையா போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்க. என்னைய வந்து ஒரு கல்லா போகணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்க. அகலிகை வந்து கௌதம முனிவர்கிட்ட கேட்டாங்க, சாமி என்னை அறியாமல் தவறு நடந்து விட்டது அப்படின்னு கேட்குறாங்க. கௌதம முனிவர் சொல்றாரு, தவறு என்பது தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தண்டனைக்குரியது அப்படின்னு சொல்றாரு கௌதம முனிவர். அப்ப எனக்கு எப்ப சாமி சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அகலிகை. அது கௌதம முனிவர் சொல்றாரு, தசரத மைந்தனான ராமன் வந்து பிறந்து இவ்வழியில நடந்து வரும்போது தான் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அகலிகை வந்து ராமரை வந்து பல்லாயிரம் ஆண்டு மனதிலே நினைத்து நினைத்து வாழ்ந்து வந்தாங்க அகலிகை. பெற்ற தாயான கோசலையை விட அவங்க வந்து உயர்ந்த தாயாக இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து ராமரோட பாதம் படக்கூடாதுல்ல அம்மா மேல. அதனாலதான் கம்பர் வந்து அவரோட பாத தூசி பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்பேற்பட்ட பாத தூசிக்கே இவ்வளவு பெருமைனா ராமருடைய திருவடிக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். ராமர் வந்து கௌதம முனிவரை வந்து இமயமலையில வந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை அழைத்து நெஞ்சினால் பிழைப்பு இல்லாலை நீ அழைத்திடுக அப்படின்னு 2 பேரையும் சேர்த்து வைக்கிறாரு, அகலிகையையும் கௌதம முனிவரையும். இந்த பயன்தான் அனுமன் வந்து ராமரையும் சீதா பிராட்டியையும் சேர்த்து வைக்கிறாங்க. போர் மூலியமா நடந்து அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க. இதை கண்ட விஸ்வாமித்திரர் சொல்றாரு, ராமரோட கை வண்ணத்தை தாடகை வதத்துல கண்டேன், கால் வண்ணத்தை அகலிகையோட சாப விமோச்சனத்துல கண்டேன் அப்படின்னு சொல்றாரு விஸ்வாமித்திரர். இதை கம்பர் அழகா சொல்றாரு ஒரு பாடல்ல. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்து அரக்கி போரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பேற்பட்ட திருவடி வந்து ராமருடைய பெருமைக்குரிய திருவடியாகுது. இன்னொரு விஷயம் கம்பராமாயணத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராமன் வந்து வனவாசம் செல்றாங்க 14 ஆண்டு. அப்போ வந்து யாரு நாட்டை ஆளுன்னா பரதன் வந்து நாட்டை ஆளணும். அப்ப நாட்டை ஆளும்போது 14 ஆண்டு வந்து ராமரோட திருவடி தான் வந்து நாட்டை ஆளுது. தசரதன் ஆண்டதோட ராமர் ஆண்டதோட நாட ராமரோட திருவடியானது செல்வம் செழிப்போட அந்த நாட்டை ஆளுது. மக்கள் எல்லாரும் இன்புற்று வாழ்றாங்க. இப்பேற்பட்ட திருவடி தான் ராமருடைய திருவடி.